வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நாம செய்ய போறது ஸ்வீட் கார்ன் கபாப். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவு கடலை மாவு, ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு. நீங்களே கடலை மாவு இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி அரிசி மாவு இல்லைன்னா அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஜலிச்சிருங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். கோஸ், குடமிளகா, வெங்காயம். வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும், நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மசிச்சிடுங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. இப்போ வேக வச்சு நான் மிக்சியில் போட்டு 1 பாதியமாக அரைச்சிருக்கேன் ஸ்வீட் கார்ன், அதை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்ககிட்ட மேங்கோ பவுடர் இருந்தா நீங்க மேங்கோ பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், கெட்டியா இருக்கணும். அப்பதான் கபாப்க்கு நல்லா இருக்கும். நீங்க காரத்துக்கு வேற எதுவும் போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே 2 சில்லி போட்டிருக்கீங்க, அதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாம அப்படியே வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்க பாருங்க. மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை போட்டுக்கலாம். பாருங்க, நான் லெமன் எடுத்து அப்படியே பிழிகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அது நடுவில் வச்சு அப்படியே நீங்கள் சிலிண்டர் மாதிரி உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் இந்த ஷேப் வச்சு அப்படியே கையிலேயே இப்படி வச்சு உருட்டிக்கலாம். நல்லா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இருங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது தனியாக வச்சிடலாம். நம்ம டிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளைன் தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. தோசை மாவு அளவுக்கு அந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போதான் டிப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டையில் கூட நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். முட்டையை இது மாதிரி அடித்து ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருங்க. பாருங்க, கெட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் டிப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா டிப் பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஆயிடுச்சுனாலும் அப்படியே டிப் பண்ண உடனே அதுலேருந்து வெளியே வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ எடுத்து அந்த ஷேப் ஒட்டிக்கலாம்.
இப்போ இந்த மைதா மாவு கலந்தாச்சு. இதுல கொஞ்சம் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காரம் மாவுலையும் தெரியும் இல்லையா, அதனால ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்துட்டு தனியாக வச்சிடலாம். அந்த மாவு வந்து நான் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட் கார்னு, அதை வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். தனியாக வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன உருண்டை மாதிரி எடுத்துட்டு இப்படி 2 கை வச்சு இப்படி தேய்ச்சிருங்க. இப்படி உருட்டுனீங்கன்னா பாருங்கள் சிலிண்டர் ஷேப்பில் அழகாக வரும். இப்போது இந்த ஷேப்பை வந்து நம்ம மைதா மாவில் டிப் பண்ணுறோம். பாருங்கள், மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. இப்போது பிரெட் க்ரம்ஸை எப்போவுமே மேலே தூவி விடுங்க. ஈரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2வது தடவை யூஸ் பண்ணவே முடியாது, ஒட்டவும் ஒட்டாது. பிரெட் க்ரம்ஸ் வந்து எப்போவுமே க்ரன்ச்சியாக இருக்குங்க, அதனால தான் யூஸ் பண்ணுறது. இப்போது நல்லா பெரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலலாம் வந்து நம்ம அதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாமே ஷேப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஆயில் ஊற்றிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஷேப் பண்ணி வச்சுருக்க இந்த கபாபை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுடலாம். பாருங்க, இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்வீட் கார்ன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்ல போட்டுக்கலாம். டேஸ்டான ஸ்வீட் கார்ன் கபாப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே நான் மைனஸையும் கெச்சப்பையும் வச்சிருக்கேன். மின் சட்னி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, எல்லாருக்கும் கொடுங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க.